வணக்கம் நண்பர்களே, எக்ஸ் கிரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு பட்டாணி வந்து நான் முதல்ல வேக வச்சிடுறேன். பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் நைட் வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு அதோட தக்காளி, கேரட், அதோட உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு குறைவான பதத்துக்கு இது வந்து வேகணும். அந்தளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கங்க. இப்போ வந்து ப்ரெஷரெலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த காய்கறிகளை நல்லா வந்து இது போல் மசிச்சு விட்டுடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சுங்க நல்லா. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் போல் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சேர்த்துட்டு இதன் கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதை சேர்த்துட்டு அதன் கூட கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க வெங்காயத்தையும் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், அதோட மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துங்க. ரொம்ப ஸ்பைஸியாக தேவையில்லை, ஓரளவுக்கு மைல்டான ஸ்பைஸாக இருந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நம்ம சேர்த்தாச்சு. அதோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இதோட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த அந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் அந்த கலவையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிங்க. ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கேற்ற போல் அந்த பதத்துக்கு ஏற்ற போல் தண்ணி வந்து சேர்த்து இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. இதோட கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நல்லா வந்து கொதிக்கணும். அந்த மிளகாத்தூள் எல்லாத்தோட பச்சை வாசலாம் போகணும். அந்த குருமா வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கொதித்து வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சாக்கா போதுமானது. ஆனால் ஆல்ரெடி எல்லாமே நம்ம வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலைகளை தூவி இப்போ வந்து மசாலா வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய இந்த பன், அதாவது நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும் இல்லைங்களா, இந்த போல் இந்த குண்டு பன்னாக வந்து வாங்கி அதை வந்து இந்த பட்டரில் வந்து 2 பக்கமும் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த மசாலா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா வந்து ஓரளவுக்கு சிவந்து வர அளவுக்கு டோஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் நல்லா வந்து சிவந்து வர அளவுக்கு நல்லா அதையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.